ஹேய் நான் லாஸ்ட்டு போட்ட ஷார்ட்ஸில் நான் பீக்கங்காய் வச்சு சட்னி பண்ணியிருப்பேன். அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதோட தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை வச்சு நம்ம இன்னொரு சட்னி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி தான் இது. பீக்கங்காயோட தோலை வச்சு நம்ம சட்னி செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கூட கூட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு அது நல்லா சூடாகி வரட்டும். அது வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கடலப்பருப்பு இருந்தால் கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடயே 4 பச்சை மிளகாவும் ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாவை நம்ம இப்படி டேரெக்ட்லேயே எண்ணெயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துருங்க. எண்ணெய் வெடிச்சு தெரிச்சு ஓடுது. இங்கே பாருங்கள், ஒரு பச்சை மிளகா வெடிச்சிருச்சு. நீங்களும் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பீக்கங்காய், அந்த தோல் இருக்குல்ல, அது இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ரொம்ப உங்களால் எப்படி சின்னதாக சாப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு கட் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு டேரெக்டாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது அதோட அந்த கசப்பு தன்மையில் கொஞ்சம் குறைஞ்சிடும். நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அது கருகிடக்கூடாது. நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம தேவையான சின்ன வெங்காயம்லாம் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உரித்து வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அது கூட ஒரு 3 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக இது கலர் சேஞ்ச் ஆகி வந்தபோதே நம்மளுக்கு தெரியும் அதோட தோல் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, அது சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சா. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நிறைய நேரம் வதக்கணும்னு இல்லை, உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கொத்தமல்லி இலையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் இது ஒரு கலர் கிடைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இங்கே பார்த்தீங்களா அதோட கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. அவ்வளோதான். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் தாளிப்பு கொடுப்போம்ல, எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகாலாம் போட்டு தாளிப்போம்ல, அந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பஞ்சு போல் இட்லி செஞ்சு அது கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். யாருமே நம்ப மாட்டாங்க இது பீக்கங்காயோட தோலில் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. வேஸ்ட்டாக போகிற அந்த தோல் இனிமேல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.